ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீஷாட் வியூஸ்க்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்னடா திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறீங்களே அப்படின்னா, மூணார் போயிட்டு வந்தோம். இன்னும் அந்த மூணார் வீடியோ இன்னும் ரிலீஸ் பண்ணல. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 7th இயர் வெட்டிங் டே வந்துச்சு. இது வந்து இன்னைக்கு வந்து செப்டம்பர் 4 வந்து எங்களுக்கு வந்து 7th இயர் வெட்டிங் டே. அந்த வெட்டிங் டே செலிப்ரேஷன் பண்ணுற விதமாக நாங்கள் கொஞ்சம் கோவிலுக்கெலாம் வந்திருக்கோம். இந்த அடையார் பெசநகர் கோயில், காலையில் விநாயகர் கோயில், எல்லா கோயிலும் போய் பார்த்துட்டோம். பார்த்து முடிச்சுட்டு நம்ம எங்காவது இன்றைக்கி வெளியே போகணுமே அப்படின்றதுக்காக நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக போகலாம், எதுக்கு பக்கத்துலேயே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லாங்காக ஒரு ஈசிஆர் சைடில் போகிறோம். ஈசிஆர் சைடில் நம்ம எங்கே போகிறோம்? மெரினா மாலுக்கு ரொம்ப நாளா நான் போகணும்னு கேட்டுட்டே இருக்கேன். அதனால சரி இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துட்டு இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். ரொம்ப நாளா வந்து இவங்கள கேட்டுட்டே இருக்காங்க டிஃப்ரெண்டா மெரினா மால் போகணும்னு. நானும் வந்து போல. நாங்கள் ஃபர்ஸ்ட் அந்த ஒண்டர்லேண்டுன்னு அந்த விஜிபியில் பண்ணியிருக்காங்களே ஒண்டர்லேண்ட், அதெல்லாம் போகலான்னு பிளான் பண்ணது. எதுக்கு சும்மானே அதே கேம், அட்வென்ச்சர் கேம் விளையாடி ரொம்ப போர் அடிச்சதுனால நம்ம இன்னைக்கு மெரினா மால் போகிறோம். மெரினா ஸ்டைலண்டில் விட பாத்தீங்களா, பின்னாடி ஒருத்தர் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. குட்டி சாத்தான் மிஸ்டர் சாய் ஸ்மிதேஷ் வீட்டில் போறானா போட மாட்டான். ஸ்லீப்பிங் மோட்ல போகுது. இப்போ நம்ம வாங்க மெரினா மாலுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீஷாட் வியூஸை யாருன்னா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவுக்கு லைக் போடுங்க. அப்போதான் நம்ம கிரியேட் பண்ணுற வீடியோ கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். மொக்கையாக இருந்தாலும் கொஞ்சம் ஆதரிங்க, அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலில் போய் இன்னும் கொஞ்சம் நம்மளை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா கைஸ், வாங்க போகலாம். ஹலோ மக்களே, நம்ம வந்து மெரினா மாலுக்கு வந்துட்டோம். மெரினா மாலுக்கு ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி மெரினா மாலுக்கு வந்துட்டோம். கரெக்டாக இப்போ பார்க்கிங் ஏரியாவுக்குள்ளே போய் நம்ம வந்து காரை பார்க் பண்ணிட்டு அப்படி மெரினா மாலுக்குள்ளே போவோம். என்னென்ன இருக்குன்னு சும்மா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மூவிக்கு போகலாம் கூட ஒரு பிளான் இருக்குது. மெரினா மாலில் ஒரு தேட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம உள்ளே போய் மூவிக்கும் ட்ரை பண்ணுவோம். டிக்கெட் கிடச்சா நம்ம மூவிக்கும் போகலாம். ஓகேங்களா, வாங்க நான் போய் பார்க் பண்ணுறேன். ஓகே வாங்க. மெரினா மால் வந்துட்டு நம்ம இங்கே கார் பார்க் பண்ணோம். இங்கே கார் பார்க் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கிராச்சஸ் இருக்குது, இந்த மாதிரி பாலிஷ் போடலாம், இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிஷ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. வாங்க அந்த பாலிஷ் என்ன மாதிரி பார்க்கலாம். இந்த பாலிஷ் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பாலிஷு. கிட்டத்தட்ட ஒரு எம்ஆர்பி 1720, ஆஃபர் ப்ரைஸில் 1499 போட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து இந்த கிராச்சை ரிமூவ் பண்ணி காட்டினாங்க. இப்போ பாருங்கள், அவர் காட்டுவார் எப்படி கிளியர் ரிமூவ் பண்ணுறாருன்னு பாருங்கள். இதில் வந்து நம்ம இது வாங்கினோன்னா இங்கேயே காரை க்ளீன் பண்ணி உங்களுக்கு இன்னொரு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபுல்லாக கிராச்சஸ் அந்த அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, நம்ம பார்ப்போம். இதை வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணிட்டோன்னா உங்களுக்கு கிராச்சஸ் எதுவும் ஆகாதுல்ல. இந்த நம்ம கைக்கு எதெல்லாம் வச்சோன்னா அந்த கிராச்சஸ் எதுவுமே ஆகாது. அந்த அளவு அவங்க வந்து லேமினேஷன் கோட்டிங் மாதிரி இருக்குமா. ஏன்னா நம்ம கை வச்சு திறக்கும் போது அந்த கிராச்சஸ்லாம் வரல, அந்த கிராச்சஸ்லாம் இருக்காதான். இப்போ பாருங்க, இப்போ எவ்வளோ ஓகே ஓகே, இங்கே வந்து இந்த கிராச்சஸும் வராது. கண்ணாடி தொடைகிறாரு, அவ்வளோ க்ளீன் ஆகுது. ஆனால் ப்ரைஸ் தான் ஒரு 1500 கிட்ட வருது. 1500 கொடுத்து வாங்கினோன்னா அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மாதிரி எல்லாமே காரை க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க பாலிஷ் போட்டு. பாருங்க, இவ்வளோ அழுக்கா இருக்கு, இதை க்ளீன் பண்ணுறாராம். புசு புசுன்னு அடிக்கிறாரு. ஓகே ஓகே ஓகே, இது டேஷ்போர்டு உள்ளே க்ளீன் பண்ணிடலாமா? டேஷ்போர்ட் ஆல்சோ. சரி, ஓகே, சூப்பர் தான். யாருன்னா வேணும்னா இதை வாங்கிக்கலாம். கேஷ் நீங்கள் இது வந்து மெரினா மாலுக்குள்ளே வந்தீங்கன்னா பார்க்கிங்லேயே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிராச்சா, அந்த லைட் ஆஃப் பண்ணுங்க. இங்கே வந்து கிராச் இருக்கு, அந்த கிராச் எப்படி எடுக்கிறாரு. இது ஒரு க்ரீம் அப்ளை பண்ணி அது மேலே ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஸ்ப்ரே பண்ணோடனே ஓகே, அந்த கிராட்ச் மறந்துச்சு பாருங்க. வாவ், சூப்பர். கிராட்சை மறந்துச்சு.
லைட் கிராச்சஸ்லாம் அது வந்து ஈஸியாக மூவ் ஆகிடுது. ஓகே நைஸ். ஓகே யாருன்னா விருப்பப்பட்டால் இதை வாங்கலாம். இது வந்து ப்ரொமோஷன்லாம் இல்லை, ஒரு ஹெல்ப் தான். ஏன்னா நிறைய பேர் கிராச் போட்டிருப்பாங்க. ஏன்னா நான் கார் வச்சுருக்கேன், நிறைய கிராச்சஸ் ஆச்சுன்னா என் மனசு வலிக்கும். அதனால் உங்கள் காரில் எதனா கிராச்சஸ் ஆச்சுன்னா கூட நீங்கள் வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வாங்க நம்ம மெரினா மால்குள்ள. மக்களே நம்ம வந்து இப்போது மெரினா மால் வந்து விட்டோம். இதுதான் மெரினா மாலு. மால் எல்லா காலத்தையும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்குது மால் எல்லாமே. அப்படியே உங்களுக்கு ஒரு வியூ காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் ஆக்சுவலாக மெரினா மால். இதுதான் மெரினா மாலு. நார்மலாக நம்ம பார்க்குற மால் மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 ஃப்ளோர் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே நம்ம கேஎஃப்சி, மெக்டொனால்ட்ஸு எல்லாமே இருக்குது. என்ன ட்ரெஸ்ஸு வேணாலும் வாங்கிக்கலாம். வேறு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு போய் ஒரு ஃப்ளோராக போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் மூவி எதனா இருந்தால் கூட போய் புக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒருத்தன் பாருங்கள், ட்ரெயினை பார்த்துட்டான். ட்ரெயினை பார்த்துட்டு ட்ரெயினில் போகணுன்னு அழுதுட்டு இருக்கான். ட்ரெயின் போட ஆள் இல்லையா? சரி, இந்த மெரினா மாலை பற்றி உங்களோட கருத்து என்ன, அதை சொல்லுங்கள். உங்களை நான் வந்து மெரினா மாலோட கருத்து சொல்லுங்கள். மெரினா மால் கிரவுண்ட் ஃப்ளோரே இப்போ தான் வந்திருக்கோம், இன்னும் சுற்றியே பார்க்கல. இப்போ எல்லாம் சுற்றி பார்த்த பிறகு தான் நீங்கள் வந்து ரிவ்யூஸ் சொல்லுவீங்களா? ஆமாம், எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் தான் ரிவ்யூ சொல்ல முடியும். அப்போயே எப்படி சொல்ல முடியும்? சரி, நம்ம முதல்ல இங்கே மத்தியானத்துக்கு மேலே போயிட்டுருக்கு, ஈவினிங் ஆயிடுச்சு, இன்னும் நம்ம எதுவுமே சாப்பிடல. வாங்க எதனா போய் சாப்பிடுங்க. மெக்டி போகலாமா? கஞ்ச கூலம் குடிச்ச கழுதைக்கு இங்கே வந்து மெக்டி கேஎஃப்சியா? சரி வந்து தொலை. மக்களே, வீட்டில் இருக்கும் போதும் கஞ்சி கூழ் குடிக்கிறது, வெளியில் வந்தால் மெக்டி கேஎஃப்சின்னு அலையிறது, இதுதான் நம்மளோட கொள்கையாக இருக்கிறது. நீங்களும் கேட்கலாம், ஏன்டா கஞ்சி கூழ் குடிச்சிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணி இந்த மாதிரி மாலுக்கு வரலான்னு கேட்கலாம். நம்மளுக்கும் ஒரு எல்லோரும் மாதிரி இருக்கணும்னு ஆசை இருக்குல்ல, அதனால தான். யாரும் இங்கே ரிச்சும் இல்லை, யாரும் இங்கே போகிறோம் இல்லை, எல்லோரும் சமம் சமம் சமம். அதுக்காக நம்ம இப்போது மேலே போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குதுன்னு யாருக்கு தெரிய போகுது? நம்ம போய் பார்த்தா தான் தெரிய போகுது. இல்லை, இங்கே என்னென்ன இருக்குன்னு யாருக்கு தெரிய போகுது? மேலே போய் பார்த்தா தானே தெரிய போகுது. ஆனால் மாலு கட்ட ஓ, அவங்களுக்கு அவங்க பிரச்சனை. வாங்க நம்ம ஷோ இருக்குதான்னு போய் பார்த்துட்டு வருவோம். தேட்டர், அதாவது கட்டின புருஷன் சொன்னால் அதை நம்பணும். இங்கே தேட்டர் இருக்குது, வா மேலே போகலாம். கட்டின புருஷனை சொல்கிறா நம்புறது இல்லை, வேறு யாருன்னா சொன்னால் தான் நம்புகிறாங்க. பார்த்துங்களா? ஏறி போக ஏணி தேவை, இந்த ஸ்டெப்ஸில் நிற்க காலு தேவை. இந்த பழமொழி ரொம்ப கேவலமாக இருந்தால் ஒதுக்கிட்டு போயிட்டே இருங்க. அசிங்கசியமாக கமெண்ட்ஸில் திட்டாது. வாங்க இப்போது மெரினா மாலில் ஃபஸ்ட் ஃப்ளோரை போய் என்ட்ரி பண்ணலாம். சிவா, அதுக்கு முன்னாடி எதுனா மசாஜர் இருக்கான்னு பாரு சிவா. நாங்கள் மேக்ஸ்குள்ளே போயிட்டு பெரிய பர்ச்சேஸ். ஃபுல் மெரினா மாலும் இப்படி தான் இருக்குது. எல்லோரும் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மால் என்ன மால்னா என்ன? விவீரா மாலா? விவீரா மால்னு சொல்லிட்டு இதே நாவலூர் பக்கத்தில் விவீரா மால். அது உள்ள ஏஜஸ் பெரிய படம். நம்ம தளபதி படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக